அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பப்ளூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுட்ட கத்திரிக்காய் சம்பல் தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி நான் பெரிய சைஸில் 2 கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். அதாவது நம்மளோட பாசையில் சொல்ல போனால் குண்டு கத்திரிக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை நாங்கள் இப்போ சுட்டு எடுத்துக்கொள்ள போகிறோம். நான் இன்றைக்கி காம்பை கட் பண்ணலை, கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கீழே உள்ள அடிப்பாகத்தில் இருந்து நான் நல்லா ஒரு கீறி கொள்ள போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சம்டைம்ஸ் கத்திரிக்காய் எவ்வளோ வெளியால் நல்லா பல அழகாக இருந்தாலும் உள்ளுக்கு சில நேரம் புழுக்கள் இருக்கலாம். நம்மளுக்கு அது தெரியாது, நம்ம சுட்டு அப்படியே சாப்பிட்ருவோம். ஸோ அப்படி செய்கிறதுக்கு இயலாது இல்லையா? ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ நான் அது ஒரு டூத் பிக்கால் க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி. அதே மாதிரி மற்ற கத்திரிக்காயையும் செக் பண்ணி பார்க்கலாம், உள்ளுக்கு புழு இருக்குதா என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி. பாருங்கள், அதுவும் நல்ல ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஸோ அதை இப்படி க்ளோஸ் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் இதை சுட்டு எடுக்க போகிறோம். இதோட ஒரிஜினல் ரெசிபி எப்படியுமே நெருப்பில் சுட்டு எடுக்கிறது தான். நீங்கள் சமையலுக்கு பிகினராக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு நெருப்பில் நின்று சுடுறதுக்கு இந்த மாதிரி பயம், அப்படி இல்லாட்டி உங்களுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் பிடிக்காது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இந்த தவா மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஒரு தவாவை சூடு பண்ணி அதில் வச்சு இப்படி சுட்டு எடுக்கலாம். பாருங்கள், இது நல்லா சுடுபட்டு வரணும். அதாவது மேலே உள்ள தோல் நல்லா கருகி வரணும். நீங்கள் அமுக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா அமுங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நான் டூத் பிக்கை கலட்டிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளுக்கு நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இதை இப்போ நாங்கள் சூடு ஆறுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பவுலில் போட்டுட்டு தோலை கலட்டி எடுத்துகிட்டு உள்ளுக்குள்ளே சதையை நாங்கள் யூஸ் பண்ணிக்கொள்வோம். இதை நீங்கள் வாஷ் பண்ணலாம் வேணாம். நீங்கள் வாஷ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் இதில் உள்ள ஸ்மோக்கி ஃப்ளேவர் போயிடும். ஸோ அதோட ஸ்மோக்கி ஃப்ளேவர் வராதவங்களுக்கு நீங்கள் சுடுறதுக்கு முதவே இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள். ரொம்ப நல்ல டேஸ்டியாக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை எங்களோட வீட்டில் எப்பயுமே செய்வோம். நீங்கள் கட்டாயம் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நீங்கள் கத்திரிக்காயில் நிறைய டிஷ்ஷஸ் செஞ்சுருப்பீங்க, ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானது. ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். எங்களோட வீட்டில் நாங்கள் எப்பயுமே செய்வோம். இது எனக்கு கத்திரிக்காண்டாலே ரொம்ப பிடிக்கும். அதில் இப்படி செய்கிறது அப்படின்னு சொன்னால் சான்ஸே இல்லை. இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நாங்கள் நல்லா மேஷ் பண்ணிக்கொள்வோம். அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட ஒரு தக்காளி, ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் எல்லாத்தையும் நறுக்கி அதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸும் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். அதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட ஒரு 1/2 கப் அளவு நல்ல திக் கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ரைஸோடு தொட்டு சாப்பிட வேண்டியதான். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். அதோட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பபாய்.